இனியவர்களே, ஆனந்தமானவர்களே, அற்புதமானவர்களே, இந்த அற்புதமான தருணத்தில், ஆனந்தமான தருணத்தில் இறையருள் ஆசீர்வாதத்தில், பரம்பொருள் ஆசீர்வாதத்தில் எல்லா வளமும் நலம் பெற்று 16 வகையான செல்வங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகின்றேன். ஓம் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தெய்வம் மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இறையருள் பரம்பொருள் ஓஷோ ஸ்ரீக்கு நந்திதரோட ஆசீர்வாதத்திலும், இறையருள் ஆசீர்வாதத்திலும், பரம்பொருள் ஆசீர்வாதத்திலும் எல்லா வளமும் நலம் பெற்று 16 வகையான செல்வங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறேன் நண்பர்களே. நண்பர்களே, நல்ல எனர்ஜெட்டிக்காக ரொம்ப அற்புதமாக ரொம்ப அருமையாக ஃபஸ்ட்டு இந்த 15வது வகையான மூலிகை குளியல் தைல குளியல் யார் இப்போ செஞ்சீங்க? போன வருஷம் வந்து ஜீரக தைலம் சொல்லியிருந்தேன். இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூலிகை குளியல் குளிச்சிருந்தேன். அந்த குளியலை யார் பண்ணீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதுக்கப்புறம் கிரீடம் சுட்டப்பட்ட மாதிரி நம்மள 1000 குரூப் இருக்குது. எந்த யோகசாலிகள் பாக்கியசாலிகள் அந்த வஜ்ரதேக பேச்சில் வந்தீங்களோ பீஷ்மர அர்ஜுனன் என்னைக்கு பேர் வச்சோமோ அடிச்சு அதிரி புதிரியாக இன்றைக்கி ரகலை கட்டி போயிட்டு இருக்கு. 1000 குரூப்பில் மகுடம் சூட்டப்பட்ட குரூப்பாக அந்த குரூப் போயிட்டு இருக்கு. நேரடி தீட்சைகள் கொடுத்துருக்கோம், நிறைய மந்திர தீட்சைகள் கொடுத்துட்ருக்கோம். நண்பர்களே, வேதாத்திரி மகரிஷி ஓஷோலாம் வந்ததுக்கப்புறம் இந்த மந்திரம் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு விட்டோம். ஆனால் இன்றைக்கி அதுதான் பேசுது. தமிழக முதல்வரே அங்கே தான் அதுதான் பண்ணிகிட்டு இருக்காரு. மாற்று மதத்தில் இருந்தாலும் நம்ம தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஏதோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு காலத்தில் இன்னும் வீடு கட்ட முடியல, இன்னும் வாசல் கட்ட முடியல, இன்னும் கொடை வாசலில் இது பண்ண முடியல, இன்னும் கட்ட முடியணும் வாழ்வோம்னு சொல்லிட்டு வாழ்க்கையை பண்ணிட்டு 9 மாதம் 10 மாதமும் போயிட்டு அடிச்சு தூள் கிளப்பிட்டு போயிட்டு இருக்கான். நண்பர்களே, என்ன வளம் இல்லை திருஞான சம்பத்துட்ட, என்ன வளம் இல்லை சோழ நாட்டில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது பார்த்தீங்கன்னா, பை கிரேஸ் நம்ம தஞ்சாவூரில் பிறந்ததுங்கிறது எனக்கு பெரிய பாக்கியம். தஞ்சாவூர் மண்ணில் பிறக்கிறதுங்கிறதே பெரிய பாக்கியம். திருவாரூர் பிறந்தாலே முக்திங்கிற மாதிரி இப்போ திருவாரூர் மாவட்டம் தான். நம்ம அந்த மாவட்டத்தில் பிறக்கதே அவரே விஷயம். தெரிஞ்சோ தெரியாமலே கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து அரண்மனை ஸ்கூலில் சார் ராஜா ஸ்கூல் அரண்மனையில் போய் படிச்சிட்டோம் அப்படின்னா, ராஜா ஸ்கூலுங்கிறது அரண்மனைக்குள்ளேயே இருக்கிற ஸ்கூலு. நீங்கள் தஞ்சாவூரில் இருக்கவங்களுக்கு தெரியும். கல்யாண சுந்தரம் ஸ்கூல் பெருசு, அதெல்லாம் சீட்டு கிடைக்காது. அப்படிங்கிற மாதிரி அப்படி அப்படி இப்படி கொஞ்சம் அந்த 400 450க்கு மேலே போனவங்க 400 to 350 400 அப்படி ரேஞ்ச் எடுத்தாங்கன்னா ராஜா ஸ்கூல் தான் சீட்டு கொடுப்போம், 2வது கிரேடு. ஆனால் அதில் படித்தவங்க தான் பெரிய பெரிய அறிவாளியாக புத்திசாலியாக உலகத்தை ஆளுன்றாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா காலைல 8 to 12 ஸ்கூலு. அதுக்கப்புறம் அந்த கிரவுண்டில் விளாண்டு தான் ஆகணும். இந்த ராஜா ஸ்கூல் அரண்மனை கிரவுண்டு எப்போ ராஜராஜ சோழனும் மராட்டிய மன்னர்கள் வாழ்ந்த அந்த இடத்துல விளாண்டு தான் ஆகணும். அதுக்கப்புறம் பொக்கிஷம் சார், பொக்கிஷம் மந்திர எந்திர தந்திர அபிஷேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திர எந்திர தந்திராவில் பார்த்தீங்கன்னா பொக்கிஷம். தஞ்சாவூர் ராஜா ஸ்கூல் இது தஞ்சாவூர் அரண்மனை லைப்ரரி. அதுக்கப்புறம் சரஸ்வதி மஹால் லைப்ரரிங்கிறது பெரிய பாக்கியம். சோழ மன்னர்கள் சார் இன்னைக்கு எல்லாரும் ஒரு சித்தாந்தத்தை பிடிச்சிக்கிட்டோம். எப்படி வந்து பெரியார் கடவுள் இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த ஒரு 60 வருஷம் அதை அதை உருட்டியே ஓடினாங்க இருந்துச்சு. அதை தாண்டி அடுத்து வந்து வேதாத்திரி மகரிஷி விவேகானந்தர் போன்றவர்கள்லாம் ஓஷோ ஃபாரின்ல இருந்துட்டாரு. எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த வேதாத்திரி மகரிஷியில் அந்த 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 கோயில் அமைப்புகள் எல்லாம் மாடர்ன் யுகத்துலன்னு கொண்டு வந்து அருள் பேராற்றல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எனர்ஜியை கிரியேட் பண்ணி அவர் பாட்டு கொண்டு போயிட்டார். அந்த மக்கள்லாம் வந்து பக்திகளை கொண்டு வரவே முடியல. நம்மளும் அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காலம் முழுவதும் ஒரு 15 வருஷத்தை அப்படியே ஓட்டிட்டோம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. நம்ம நான் 22 வயசுக்கு முன்னாடியே இந்த இப்போ நான் சொல்லிட்டு விஷயத்தில் நான் பிஹெச்டி சொல்ல போறீங்களா. அப்புறம் வேதாத்திரி மரிசின்னு வந்ததுக்கப்புறம் தான் இதெல்லாம் வேண்டாம், அதுவும் ஓஷோன்னு வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சுத்தமாக விட்டேன். ஆனால் நண்பர்கள் தெரியும் ஓஷோன்னு சொல்லிட்டு நான் அந்த 22 டு இந்த நான் 38 வயசு வரலும் இந்தியா ஃபுல்லாக சுற்றிருக்கேன். அவ்வளோ நண்பர்கள் எல்லாரும் ஏதோ ஒரு குறை, கல்யாணம் பண்ணலை, குழந்தை இல்லை, 10ஆம் பசலித்தனம், பிரச்சனை, வேலையில் இல்லை, ஒரு பிலாசபி பேசி ஒரு தத்துவத்தை பேசி ஒரு 200 300 பேர் நான் தொடர்ந்து இந்தியாவில் சந்திச்சிட்டு இருக்கேன். எல்லாரும் லைஃப்பை தொலைச்சிட்டு தான் வாழ்றாங்க. யாரும் கம்ஃபர்டபுளான ஒரு ரிச்னஸான வாழ அவர் என்ன ரிச்னஸாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஹாப்பினஸாக வாழுங்கன்னு சொன்னார். அவருக்கு நல்லா அடித்து தள்ளிடுச்சு. அவரே வந்து ரஜினிஷன் இருக்கிறதெல்லாம் அவ்வளோ பேர் ஓஷோன்னு 22 மாற்றினது விஜய் மாதிரி மாற்றினதுக்கு தான் கொண்டு வரும். நான் அப்பயே நியூமராலஜி பண்ணிட்டு சேதுராமன் சீட்டை அப்பயே நம்ம அதுக்கப்புறம் ஒரு சப்ஜெக்ட்டை மட்டும் கரெக்டாக தொடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் படிச்சோமேன்னு சொல்லிட்டு 32 33 வயசுக்கு அப்புறம் தந்திரா ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். இன்னைக்கு வேர்ல்டு ஃபேமஸ் நம்மளை கொண்டு போய் வச்சது தந்திரா தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் திருப்பி ஒரு 3 மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த அந்த பக்தி மார்க்கத்தை கையில் தொட்டேன் சார். நன்றா பிடிச்சுங்க. யோகா சாஸ்திரத்தை பேசினாலும் அதுதான் உலகத்திலே பெருசும்பார். லாவுட்ஸை பற்றி பேசினா அதுதான் பெருசும்பார். ஜென்னை பற்றி பேசினா அதுதான் பெருசும்பார். ஓஷோ எதை பார்க்குறாரோ அதான் பெருசுன்னு இருக்கும். நம்ம அந்த மல்டி டைமென்ஷனில் எதில் போய் மாட்டிக்கணும் தான் பிரச்சனை. நீங்கள் நாரதர் பக்தி சூத்திரம் கண்ணப்ப நாயனார் பற்றி ராமனை பற்றி அவர் படிச்சிருக்க விஷயத்தை போய் பாருங்கள். அவ்வளோ ஃபண்டாஸ்டிக்காக பேசியிருக்காரு. ஜீசஸை பற்றி நான் உனக்கு சொல்லுன்னு அவ்வளோ அவர் வந்து ஒரு பல்கலைக்கழகம். அதில் ஒரு பார்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்மளே இன்னைக்கு அன்னைக்கு ராஜஸ்தான் டைம்ஸில் வந்து அந்த 27 வயசில் இப்போ ஜாதக ரீதியாக நான் கொடுத்த விஷயங்கள்லாம் வந்துச்சுன்னா இன்றைக்கி உலக கடை கொடி கட்டி பிறந்திருப்பேன். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம விட்டோமா, சரி ஓகே ஜோதிடர்கள் இன்றைக்கி 100 பேர் வந்துட்டாங்க, ஆனால் தந்திராவில் உலகத்தில் இப்போ நம்ம மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொன்னோம். தந்திராவையும் தலைகளை தண்ணி குடிக்க வேண்டியது. உங்களை செக்ஸில் அனுபவம் என்ஜாய் பண்ணுங்க கொண்டாடுங்க அப்படின்னா ஒன்று ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பொண்டாட்டி புட்டுக்கிட்டு போயிடுது, இன்னொன்று ஆண்குறி புட்டுக்கிட்டு போயிடுச்சு, இன்னொன்று விந்து முதல் பிரச்சனை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபிலாசபியில் மாட்டி இந்த கிட்டத்தட்ட இந்த 7 வருஷத்தில் உங்கள்கிட்ட மாட்டி நான் படாத பாடு பட்டதுங்கிறது கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. ஆனால் அரசனுக்கு அரசனாக சக்கரவர்த்திக்கு சக்கரவர்த்தியா என்னைக்கு பீஷ்மர்னு பேர் வச்சு சார். பீஷ்மர் வந்து கடாச்சம் சார், கிருஷ்ணனுடைய பரசுராமுடைய சீடு சார். நான் பீஷ்மருடைய மிகச்சிறந்த சார் அர்ஜுனன் பீஷ்மர்னு அந்த பேரே என்ன லக்கான டேட்டில் ஆரம்பிச்சேன்னு தெரியல சார்.
அந்த 10 வருஷத்துல அமிர்தகாரம் என்ன வளர்ச்சி அடைஞ்சு அது ஒரு மாசத்துல அடைஞ்சிருச்சு. இங்க அமிர்தகாரா ட்ரஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே 5 பேர் 10 பேர் சம்பளம் போட்டு மைனஸ்ல எப்ப சம்பளம் போடுங்க போடுங்கப்பா அதை போடுங்கப்பான்னு இவங்கள்ட்ட ஒரு 10,000 ரூபாய் பீஸை வாங்கிட்டு தலைகளை நின்று தண்ணி குடிச்சு தினேஷ் ஆகணும் கண்ணீர் விடுவான். பீஸ் போட மாட்டேன் இந்த அந்த அந்தான்னு. அதுவும் இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜூனியர் மாஸ்டர்னு ஒரு 10 குரூப் இருக்கு. ஒரு 10,000 போட்டு வந்துருவாங்க, அடுத்த போடுவேன், அதுக்கப்புறம் ஆளையே காண போயிடுவாங்க. ஃபோன் அடிச்சா எடுக்க மாட்டாங்க, அதான் கரெக்டாக கிளாஸை வந்து அட்டன் பண்ணுவாங்க. தலை இல்லைன்னு தண்ணி குடிச்சேன். இப்போ தினேஷ் சொல்லிட்டு ஃபாலோ பண்ணாத, எந்த விஷயத்தையும் பண்ணாத. அப்போ என்ன யாரையும் என்ன கான்டாக்ட் குரோனுக்கு மட்டும் தான் கான்சன்ட்ரேஷன் கொண்டு வந்து இந்த ஸ்டெட்டு கொண்டு வந்தது. அப்புறம் என்னைக்கு வஜ்ரதேவ பட்சியில் குரோன்னு ஒன்று ஆரம்பிச்சோனோ இந்த 10 வருஷத்துக்கு சம்பளம் போடுற அளவுக்கு அமிர்தகாரா வளர்ந்துருக்கு. காரணம் வந்து 10 வருஷத்துல வளராத அமிர்தகாரா, 10 வருஷத்துல வளராத ஃபேமஸ் ஆகாத அமிர்தகுரு இன்னைக்கு வந்து இந்த வஜ்ரதேவ கொட்டின நண்பர்களே இந்த வஜ்ரதேவ பயிற்சிக்குள்ள வாங்க, வஜ்ரதேவ பயிற்சிக்குள்ள வாங்க. நான் ஆனாக்கி அடுத்தாலும் சுட்டப்பட்டு வர மாட்டேன். 4,500 45,000 கொடுத்தா தான் வருவேன், அடுத்து 90,000 கொடுத்தா தான் எடுப்பேன். அதில் அந்த க்ரோன்னு ஒரு 10 பேர் வந்துருக்கீங்க. என்ன சப்ஜெக்ட் பேசல சார், என்ன மாதிரி ஒரு அர்த்தவாசனையே அவ்வளோ சப்ஜெக்ட் தெரிஞ்ச உலகத்தில் எங்கேயோ போய் சிக்கிக்கிறாங்க. நீ ஜெயிக்கணும், நீ வாழ்க்கையில் இப்போ அருளா இருக்கா உலகம் இல்லை சார், நீ செக்ஸில் கிங் ஆகணும், செக்ஸில் நீ ராஜா ஆகணும், நீ சக்கரவர்த்தி ஆகணும், வா. நீ வந்து பொருளாதாரத்தில் 10 கோடி 50 கோடி சம்பாதிக்கணும், வா. நீ என்ஜாய் பண்ணி கொண்டாட்டமா ராஜ வாழ்க்கை அப்புறம் ராஜ குரோன்னு பேர் வச்சு ராஜாதி ராஜ வாழ்க்கை சார். பீஷ்மருங்கிறது கடாச்சம் சார். அதில் இப்போ எல்லாத்தையும் ஏற்ற 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 அப்படியே மிரண்டு போகிறேன். நான் இதை ஒன்று சீக்கிரட்டாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் நம்மளுக்கே இப்போ வந்து இந்த வஜ்ரதேகங்கிற சென்டிமெண்ட்டை ஆரம்பிச்சதுக்கப்புறம் இவ்வளோ அபரிதமான அதை அதை ஆரம்பித்த குருக்கே இவ்வளோதுன்னா இப்போ சீடர்களுக்கு எவ்வளோ இருக்கணும்? என்னோட 100 மடங்கு 200 மடங்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க. ஆகவே நண்பர்களே, இந்த வஜ்ரதேக பயிற்சியில் இருந்தும் தூங்கிட்டீங்கன்னா டைமண்ட்ஸை கண்டுபிடிக்க இந்த ஆப்ரேஷன் டைமண்ட் இந்த குரூப்பில் ரொம்ப காலமாக வந்து தூங்கிட்டு இருக்கவங்களாம் ஒரு எழுப்புறதுக்கு வந்து பட்டத்தை ஏற்றதுக்கு முயற்சி பண்ணணும்னு பார்த்தேன். அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஆகவே நண்பர்களே, வஜ்ரதேக பயிற்சி உங்கள் வாழ்க்கையை வளமாக்கக்கூடிய, சொர்க்கமாக்கக்கூடிய, அரசனாக்கக்கூடிய, ராஜாதிராஜனாக்கக்கூடிய. சார் என்னகிட்ட ஜோதிடம், நான் வந்து ஜோதிடத்துக்குலாம் முதல் ஃபேமஸ், அப்புறம் தான் தந்திராவுக்கு வந்தேன். ஆனால் தந்திரா குருன்னு இப்போ ஆகி போயிட்டேன். ஆனால் தந்திரா குருன்னு ஆனதுலும் அதில் நான் சங்கடங்கள் நிறைய செஞ்சிடும். ஒய்ஃப் ஃபாரினில் மாட்டிக்கிறாங்க, ஒன்றும் பண்ண முடியல, விந்து முதல் பிரச்சனை, இறக்கல் பிரச்சனை. அதில் வந்து 70 பேர் 100 பேர் எலைட்டில் வந்து ஒரு 10 பேர் கடை தர்றது பெருசு. இந்த மாசந்திரா முடியலை. மாசந்திரா எல்லாம் கட்டி இழுத்துட்டு போயிட்டு இருக்க வேண்டிய எல்லாம் எல்லாம் அனுபவிச்சு 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 எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் அது 12 13 ஸ்டேஜ் கூட கொண்டு போக முடியல. இன்னைக்கு சுந்தரவடியில் 67 வயசில் 40வது ஸ்டேஜை டச் பண்ணிட்டார். அந்த ஆர்கஸில் அடைய வச்சுட்டேன், அஸ்வினை அடைய வச்சுட்டேன். இன்னும் வந்து ஒரு 4 5 பேர் வந்து அட்டி ஆர்வமாக ஒரு 7 8 பேர் வந்துட்டாங்க. மற்றவங்களாம் எங்கேயோ தேங்கி தேங்கி நிற்கிறாங்க. ஆனால் வாழ்க்கையில் இப்படி ஒரு வரவேற்பு, இப்படி ஒரு வளர்ச்சி அத்தனை பேரும் கில்லியா இன்னைக்கு ஒரு 14 15 பேர் அதில் அப்படியே கில்லி மாதிரி அப்படியே அடிச்சு தூக்குற மாதிரி பிரமாதமான லெவலில் வந்துட்டாங்க. ஆகவே நண்பர்களே, இந்த அற்புத வேலையில் ஆனந்த வேலையில் இந்த வஜ்ரதேகம் என்ற பயிற்சியில் மலர்ந்த மலர்ச்சியும் வளர்ந்த வளர்ச்சியும் வளர்ந்த பரிபூர்ணத்தையும் இந்த 1வது நாள்லேருந்து அந்த அற்புதமான அந்த தன்மைக்குள்ள வந்து பயனடைஞ்ச பயணங்களையும் ஒரு 2 வார்த்தை என்ற ஜாதக பார்த்தவங்களோட அனுபவம் 2 வார்த்தை நீங்கள் மலர்ந்த மலர்ச்சியும் நீங்கள் எந்த எக்ஸசைஸையும் நீங்கள் வந்து ராக்கெட் ஜெட் வேகத்தில் போகணுங்கிறத பற்றி பேசியிருக்கேன். ரொம்ப நாள் எடுத்துக்க முடியாது, எனக்கு நிறைய டைம் காலையிலேருந்து நிறைய கவுன்சிலிங் நிறைய இது பற்றிட்டு இருக்கேன். ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சுட்டு கடைசியில் ஒரு 4 டெக்னிக் புதுசாக வந்தவங்களுக்கு சொல்லி முடிப்போம் நண்பர்களே. ஒவ்வொரு டெக்னிக்காக அப்படியே போயிட்டு இருக்கோம் நண்பர்களே. அகஸ்திய பாரி சார் 2 வார்த்தை பேசுங்க. குரோனுக்கு வந்துடுறீங்க, உங்கள் எனர்ஜி லெவல் எப்படி இருக்குது, உங்கள் எல்லாத்துக்கும் தீர்வை கொடுத்துட்டுனா கஸ்தூரிமான் வந்து பார்த்தீங்கன்னா தலையிலே வந்து பார்த்தீங்கன்னா அதோட பவரை வச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்குமா. அகஸ்திய பாரதிங்கிற பேர்லேயே அவ்வளோ அற்புதமான பேர் வச்சுட்டு வேலாயுதம் 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 இவ்வளோ பிரச்சனை வந்து நான் சொன்ன பரிகாரங்கள் நீங்கள் குரோனுக்கு வந்துடுங்க. உங்களோட சூழ்நிலையில் என்ன மாதிரி எனர்ஜி லெவலில் எனக்கு இருக்கு 2 வார்த்தை பேசுங்க. ஆ பேசுங்க சார். ஜாதகம் பார்த்தீங்க, குரோனில் வந்துருங்க, உங்களோட அனுபவத்தை 2 வார்த்தை பேசுங்க சார். இருக்கீங்களா போயிட்டீங்களா சார் சிவசுப்ரமணியன் சார்? இப்போ கணீர்னு வருவார் பாரு, அந்த சிரிப்பே 1000 மடங்கு பளபளா கொலகொலான்னு மனுஷனாக்கி வச்சிருக்கேன். இன்னும் கொலகொலான்ட்டு தான் கிடக்குற தூக்காலத்தில் கிடக்காரு போல அகஸ்திய பாரி சார். வாங்க சார். சிவசுப்ரமணியன் சார் 2 வார்த்தை பேசுங்க. காமராஜ் சார் 2 வார்த்தை பேசுங்க. நம்ம நிறைய இன்னைக்கு பேச முடியாத எக்ஸ்பீரியன்ஸை பேசி முடிப்போம். ஐயா வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். குரு வாழ்த்து குருவே. குரோனுக்கு வந்துருக்கீங்க, என்ன ஐயா என்ன ஜாதகம் பார்க்கும்போது என்ன என்ன நீங்களே வேதாத்திரி மரிசில் அருள்நிதி என்ன மாதிரி மனநிலைக்கு வந்துருக்கீங்க சொல்லுங்க. வேதாத்திரி மகிழ்ச்சியிட்ட இருந்து நான் 30 வருஷம் ஆண்டு காலம் நான் வந்து இதுவரைக்கும் நான் தனியா ஜாதகம் பார்த்தது கிடையாதுங்கய்யா. ம் இப்பதான் ஆனா அவர் சொல்லி இருக்காரு, வேதாத்திரி ம் மகிழ்ச்சி தெளிவா இருக்காரு. வானியலும் ம் ஜோதிடமும் ஒரு ம் சாப்டர் நான் படிச்சிருக்கிறேன். ஆமாம் கரெக்டான பஞ்சமனாவில். ஆளுகளை பார்த்து ம் பஞ்சபூதம் அதான் சொல்லுவாரு, கரெக்டான ஆளுகளை பார்த்து இந்த கட்டத்தை பாத்துக்குங்க, ம் பாத்துக்கிட்டு எது வீக்கா இருக்கோ அதை டச் பண்ணுங்க அப்படிம்பாரு. அது ம் பஞ்சபூதத்துல. ம் ஆனா அந்த கரெக்டான ஆள் கிடைக்கணுமே, ம் அதுக்கு ம் 19 பண்ணிருங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா ம் எனக்கு அவரே வந்து உங்க ம் மூலமா எனக்கு வந்துட்டாருங்கய்யா. ம் அவர்தான் வேதாத்திரி மாதிரி தான் ராஜசேகர ஐயா எனக்கு நோட்டீஸ் பண்ணிருக்காரு. ம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன், ம் நல்லா இருக்கிறேன். இதுல ம் வந்து இந்த இதெல்லாம் அந்த உடல் ரீதியெல்லாம் எனக்கு சில இதெல்லாம் பிரச்சனை எல்லாம் இந்த ஜூஸ் குடிக்க குடிக்க எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு.
சூப்பர் ரொம்ப சார். அந்த சந்தோஷமா இருக்குங்க. ஆமா, நீங்க 30 நாள் 31 நாள் ஜூஸ் குடிச்சிட்டீங்களா? அந்த ஜூஸ் ராஜமூலிகை ஜூஸ் குடிச்சிடுறீங்களா? எதிர்த்து சார், எப்போ ஒரு வாட்டி இப்ப நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். எப்போது ஒரு வாட்டி பூமாகும், எப்பொழுது ஒரு வாட்டி மலர்ச்சி ஏற்படும். சும்மா வந்து எட்டி பார்த்துட்டு ஒளிந்திருந்து பார்க்கும் மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்னன்னு ஒண்ணும் பண்ண முடியாது. வஜ்ர தேகத்துல நான் 10 வருஷமா பேசுனது தூக்கி நிப்பாட்டிட்டேன், அடிச்சு தூக்கி நிப்பாட்டிட்டேன், அகன் மாதிரி தூக்கி நிப்பாட்டு. இப்போ ஆடியோ வீடியோஸ் எல்லாம் பாருங்க, என்ன மாதிரி வளர்ச்சி வந்திருக்குன்னு சொல்லுங்க. சொல்லுங்க சார் காமராஜ் சார். அதுதான் சார், அந்த மாதிரிங்க. எனக்கு நீங்க வந்தது எனக்கு வேதாத்திரி மகரிஷி பிளஸ் என்னுடைய முன்னோர்கள் செய்த பாக்கியம் நீங்க கிடைச்சிருக்கீங்க. ம். இன்னும் நான் வாழ்க்கையில மேல் மேல் முன்னேறணும். என் முன்னேற்றத்துக்குன்னு வந்தால் நீங்க ம். அதை நான் வந்து எப்படி யூஸ் பண்ண போறேன்னு தெரியல. உங்களுடைய ஆசீர்வாதங்கள் தாங்க, அவ்வளவுதான். என் ஓகே, ஃபேமிலி ஓகே, ஓகே. மொத்தமே உங்களோட சரணாகதியாக போகுது. அதுக்கான கண்டிப்பா, பிளானிங் தான் கண்டிப்பா. இருக்கேன். கண்டிப்பா, 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 கண்டிப்பா. அடிச்சு தூக்கிடுவோம் சார். நம்ம வந்து அடிச்சு வேற லெவல்ல கொண்டு விட்டுருவோம். சிவசுப்ரமணியம் ஐயா 2 வார்த்தை பேசுங்க. என்கிட்ட ஜாதகம் பார்த்த அனுபவங்கள். நீங்களே ஓகேங்க. பெரிய பக்தி மார்க்கத்தை வாழ்க வளம் இப்ப பக்தி வணக்கங்கள். பக்தி வணக்கம் ஒரு மாஸ்டர். 12 கோயில் எழுதியிருக்கேன். அதெல்லாம் சொல்லுங்க. வணக்கம் மாஸ்டர். வணக்கம். வஜ்ரதேகம் வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. ம். சூப்பர்லாம் கொடுத்து டிடாக்சைட் ஆயிட்டு கழிவுகள்லாம் கம்ப்ளீட்டா வெளியாயிட்டு சூப்பர் ஆயிட்டு இருக்கு பாடி. 30 நாள் அந்த ஜூஸை குடிச்சிட்டீங்க. எல்லா ஜூஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு இன்னமும் மூலிகை எங்க குளியல் ரொம்ப வீட்டுக்காரர் கச்சேரிக்கு அற்புதம். போனார் மாதிரி சனிக்கிழமை கிளாஸ் அட்டன் பண்ணி இந்த வஜ்ரதேகத்தை அட்டன் பண்ணி இந்த பயிற்சியை பண்ணலன்னா உங்களை மாதிரி துர்பாக்கியசாலி உலகத்துல யாரும் இல்ல. அனுபவிச்சவங்க அனுபவிச்சுட்டாங்க. சொல்லுங்க சார், சொல்லுங்க சார், இன்னைக்கு சொல்லுங்க. மூலிகை குளியல் ரொம்ப ரொம்ப சூப்பர் சார். அத நீங்க தான் மூலிகை குளியல் நாகராஜ், நீங்க தான் சூப்பரா குளிச்சுக்கிட்டீங்க. எப்படி இருக்கு அந்த குளியல்? ரொம்ப, அதாவது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு குளிச்சதுக்கு அப்புறம் டோட்டல் ஸ்கின் அவ்வளவு சாஃப்டா மாறிடுது. இளமையா கொண்டு வந்துட்டேன். இளமை ஊஞ்சல் ஆடு இருந்து கொண்டு வந்துட்டேன்ல. 10 வருஷத்தை ரிவைஸ் பண்ணிட்டேன். எப்படி சார் ரொம்ப ஜாதகம் பார்த்த அனுபவங்கள் எப்படி சார் இருக்கு? எவ்வளவு பேர்ட்ட நீங்க பாத்துருப்பீங்க. நான் பாக்குற பார்வைகள் எப்படி சார் இருக்கு? சார் ஜாதகம் பாத்தீங்களா? அந்த அனுபவம் எப்படி இருக்கு? என்கிட்ட பார்த்த அனுபவம் எப்படி இருக்குன்னு சார் கேக்குதா சார் நான் பேசுறது? கேக்குதுங்க கேக்குதுங்க. வீடியோ கட் ஆயிடுது. ஜாதகம் பாத்தீங்களா எப்படி இருந்துச்சு அந்த அனுபவம்? நீங்களே ஒரு ஜாதகம் எனக்கான ஜாதகம் நீங்களாக சொல்லல. 18 சித்தர்ல கீழே இறங்கி எனக்காக சொன்ன மாதிரி இருந்தது. ம். இது வரைக்கும் நான் ஜாதகம் பெருசா பார்க்கல. ம். ஆனா பார்த்ததுலயே வேற லெவல் சார். ம். கரெக்டா பல்ஸ பார்த்து சொல்லிருக்கீங்க. அதே மாதிரி சோழர் கால சக்கரவர்த்தி கால் பயன்படுத்தின சோழர் அரசர்கள் வம்சத்தை பெருக்கத்தை 21 தலைமுறை பாவங்கள் நீங்க 21 புண்ணியங்களுக்கு ஒரு 20 கோயில் எழுதியிருக்கேன். அந்த கோயிலாம் எப்படியாப்பட்ட கோயில்? பார்க்கும் போதே மிராக்கலா இருக்கா? மிராக்கிளா இருக்கு. நிறைய கோயில் போகல சார். நான் வர ஞாயிற்றுக்கிழமை நான் கிளம்பிடுவேன். ஒரு 3 ம். நாள் 4 நாள் ஆகுன்னு நினைக்கிறேன். 3 நாள் கம்ப்ளீட்டா அடுத்த வழிபாடு. ஒரு செட்டு இப்ப கிளம்புறாங்க. நாளைக்கு கிளம்பிட்டாங்க, ஏற்பாடு பண்ணிட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை போறீங்க நீங்க. சரியா சார்? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கிளம்புறேன் சார். ஓகே சார், ஓகே சார். அதனால சார் வழிபாடு முடிச்சுட்டு வந்து உங்களை பார்ப்பேன். சார் நான் சும்மா பக்தி அந்த இன்னும் வீடு கட்ட முடியல, இன்னும் வாசல் கட்ட முடியல, செக்ஸ் இருக்கு சொல்றதை செய்யுங்க சார். 21 தலைமுறைகள் பாவத்தை போக்குறதுக்கு சோழ வம்சத்துல அந்த ஓதைச்சுவடியில் எழுதி வச்சிருக்காங்க. இதெல்லாம் எல்லாம் நோட்டீஸ் ஓதுக்கலாம் அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. இது எனக்கு அப்பயே தெரியும். நான் போயிருக்கேன். ஆனா இப்ப திருப்பி பவர்ஃபுல்லோட பக்தியோட போகும்போது என்ன பாதி கெடுத்ததும் வாழ வச்சதும், பாதி கெடுத்ததும் ஓஷோ தான், பாதி வாழ வச்சதும் ஓஷோ தான். முற்பகுதி வாழ்க்கை ஃபுல்லா என்ன காலி பண்ணது ஃபுல்லா ஓஷோ தான். இந்த வறண்டு போன மொட்டை பசங்களோடயே சுத்தி சுத்தி காலம் போச்சு. அவங்களோடயே பேசி 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 காலம் போச்சு. இவனுங்களுக்கு கிளாஸ் எடுத்து உண்மையான ஞானம் என்ன? கடாட்சம், மகாலட்சுமி கடாட்சம். உங்க பேங்க்ல வந்து 100 கோடி இருக்கணும், ரிச்னஸா இருக்கணும். ஒரு ஒரு ஆனா பரதேசி பயிலுவ மாதிரி சுத்திக்கிட்டு எல்லாத்தையும் ரமணர் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அது மாதிரி வாழ்க்கை வீணடிச்சிட்டாங்க. ஆனா தந்திரா கொடுத்ததுக்கு அப்புறம் கடாட்சம் வந்துச்சு, சுக்கிரன் ஆக்டிவேட் ஆச்சு. ஆனா ஐயா இந்த பக்தி மார்க்கத்தை தொட்டதுக்கு அப்புறம் அமிர்த ஒரு உலகத்துல எங்கேயோ கொண்டு வந்துருச்சு. இன்னைக்கு நான் சொல்லிட்டேன் சரி, தப்பா எடுத்துக்கிட்டாலும் சரி, 1000 கோடி அமிர்தகார ரீச் பண்ணாம உட்காராது. உங்களையும் என்ன நம்பினவர்களும் என்ன ஒரு முன்னூறு என்ன இப்படிலாம் அடிச்சு விடுறாரு. அது உதாரணம் விக்னேஷ் கோயல். நீங்க சொன்னா உண்மைங்க, ரொம்ப ரொம்ப உண்மைங்க. அது வந்து உண்மை, நீ சொல்றது உண்மை, ரொம்ப மகா உண்மைங்க. உண்மை. இப்பதான் வந்திருக்காரு. உண்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சார், நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. டெடிகேஷனுக்கு சரணாகதிக்கு இதை சொன்னான்னு தெரியல. இன்னொரு வாட்டி நான் சொல்றேன். அதாவது 6 வருஷத்துக்கு முன்னாடி காசியா ஜோதிர்லிங்க யாத்திரை ஆரம்பிச்சு. ஜோதிர்லிங்க யாத்திரை ஜேஜேன்னு போணுச்சு. அந்த ஜோதிர்லிங்க யாத்திரையில ஒரு 10 வருஷமா பேசிட்டு இருந்தோம். ஒரு வருஷம் இப்போ உங்களை மாதிரி எட்டி பார்த்துட்டு ஓடல. வந்தாரு, நின்னாரு. அவர் விக்னேஷ் கோயில் வந்து பாத்தீங்கன்னா காசி வந்தார். அவர் 4-5 வருஷத்துக்கு முன்னாடி கிளாஸுக்கு வந்துட்டு விட்டுட்டாரு. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் என்ன நினைச்சாருந்தால கான்டாக்ட் ஆகி அதான் நேரம் வந்தார். காசி வந்தார். காசி வந்துட்டு எங்களோட பேசிட்டு இருந்தார். அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மீட்டிங் பண்ணிட்டு இருந்தோம். அமிர்தாருக்கு ஒரு 5 லட்ச ரூபா டொனேஷன் பண்ணேன். என்னடா 5 லட்சம் கொடுக்குறாரு, ஆச்சரியமா இருக்கு. எல்லாம் 5-10 அலைகிறாங்க, ஒரு 5 லட்சம் கொடுக்க சரி சும்மா சொல்றாரு பிள்ளைக்கு நினைச்சா. 1 லட்சத்தை அங்கேயே கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு வந்து ஒரு 2 மாசம் இங்கே வந்து தொடர்புல சரி வழக்கமாக சொல்லிட்டு போயிட்டார் பிள்ளைக்கு. கான்டாக்ட் பண்ணி பார்த்தா இந்த இந்த ஈசிஆரில் ஒரு பெரிய 450 கோடி ரூபா ப்ராஜெக்ட் ஸ்டாலினோட பொண்ணு செந்தாமரை அதை வந்து போட்டு அதை வாங்கணும் ஸ்கூல் கட்டுறதுன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்த்து இடி கேஸை போட்டு அவர் பிடிச்சி உள்ள வச்சிருக்காங்க. நம்மளுக்கு தெரியல. அந்த வேதனையில் இருந்தார். என்ன பண்ணோம், காசி முடிஞ்சோன்னா அடுத்து கேதார்நாத் பத்ரிநாத் போகணுன்னு கேதார்நாத் பத்ரிநாத்துக்கு டிக்கெட் போட்டு அங்கே புக்கெல்லாம் ரஜினிகாந்த் தங்கின இடத்துலலாம் தங்க வச்சு எல்லாம் டிக்கெட் போட்டுச்சு. சார் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி வாங்கினேன். அவர் என்ன பண்ணிட்டாரு, அதை கேன்சல் ஆனிட்டு தினேஷை கூப்பிட்டு எனக்கு முடியல பயங்கர பிஸின்னு சென்னை வந்தார். சென்னை வந்த மனுஷன் அதுக்கப்புறம் தொடர்பு வெளியில் போயிட்டாருன்னா சென்னை ஏர்போர்ட்லேயே வச்சு தூக்கிட்டாங்க.
தூக்குனதுக்கு அப்புறம் 6 மாசம் கழிச்சு 3 மாசம் கழிச்சு என்ன சென்னை ஏர்போர்ட் மறுபடியும் பார்க்கும்போது 2 லட்ச ரூபா 2000 ரூபா கொடுத்தாரு. என்ன இப்படி கொடுக்குறீங்க சார்? என்ன இல்லை என் வாக்கை காப்பாற்றணும் சார். அன்னைக்கு உங்க பேச்சை கேட்டிருந்தேன்னா அந்த 80 லட்ச ரூபா எனக்கு செலவு இல்லை சார். நான் கேட்டா நான் வந்திருக்கணும்னா சார். அன்னைக்கு சரண்டரானா சார். அதுக்கப்புறம் இப்போ இருக்கிறவங்க யாருன்னு தெரியல, காங்கேயம் கிளாஸ் வந்து அவங்க இருக்கிறது தெரியும். 4 வருஷத்துக்கு முன்னாடி காங்கேயத்தில் சார் நீங்கள் கடுமையாக காட்டு முன்னாடி தினமும் நம்புங்க சார், பிரெயினில் ஏற்றுங்க சார், உங்களுடைய மூளையில் ஏற்றுங்க சார், நடந்துரும் சார் அப்படின்னு சொல்லிட்டு பணவளக்கலை பிரம்மாண்டமாக பேசிட்டு அவர் பார்த்துட்டு என்னமோ யதார்த்தமாக அடித்தேன் சார், 1000 கோடி எழுதுங்க சார் அப்படின்னாரு. அங்கேருந்து இப்படி அப்படின்னு சொல்லிட்டு டேபிளில் வந்து என்கிட்ட வந்து சண்டை போட்டுருக்காரு. பார்த்தவங்களுக்கு தெரியும், அந்த வீடியோ போடுறேன். அப்படி வாதம் பண்ணுறாரு சார், எனக்கு வந்து 350 கோடி ரூபா மைனஸ், இதுலேருந்து வெளில வந்தால் போதும், சிங்கானூரில் ஒரு ப்ராஜெக்ட் எடுக்க இதெல்லாம் சேர்த்தாலே ஒரு 400 கோடி வராது சார் அப்படின்னாரு. என்ன அப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு, 1000 கோடி எழுதுங்க சார், கேட்காதீங்க சார், கேள்வி கேட்டு என்ன கொள்ளாதீங்க சார், நிறைய பேசிட்டு சொன்னேன். சரி சார் உங்களுக்காக 1000 கோடி எழுதுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு 4 வருஷம் போயிடுச்சு. 12 ஜோதிர்லிங்கத்தையும் கிட்டத்தட்ட 20 லட்ச ரூபா செலவு பண்ணி வந்துகிட்டே இருந்தார். பக்திமான் சிவபக்தி அப்படியே சரண்டர். அவ்வளோ பிஸியில் அப்படி இப்படின்னு பரப்பாரு, டிக்கெட்டை போட்டு எல்லாம் கிளாஸ் 5 3 நாளைக்கு தான் டிக்கெட், அவ்வளோ 20-40 அட்ட தட்டன்னு தட்டி வந்தார். 12 ஜோதிர்லிங்கத்தை காமிக்கிறேன். 12 ஜோதிர்லிங்கத்தை சுத்தினாரு. ஆனால் எல்லாருமே என்கிட்ட, நான் அவருக்கு மட்டுமே ஜாதகம் பார்த்து அவரை மட்டுமே மனப்பாடம் வச்சு அவருக்கு மட்டும் ஜாதகத்தை சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன். நாரங்கால் கோல்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன். அப்படி இருக்கும்போது வந்து இப்போ வந்து ஜோதிர்லிங்கத்தை முடிச்சார், சிவபாத சேகரன் ஆயிடுச்சு, பிரச்சனைகள்லாம் ஒரு சோம்நாத்தில் ஒரு உறுதிமொழி கொடுத்தோம், அது எல்லாம் நடந்துச்சு. இப்போ போன அட்சய திருதிக்கு மட்டும் தான் போட்டுக்கிட்டே இருங்க சொன்ன வளர்ச்சி சார். எல்லாம் புது கணக்கு வந்து ஏதோ ஒரு நாளில் போடுவாங்க, ஏப்ரல் தொடர்ந்து போடுவாங்க. நான் அவர்கிட்ட கொடுத்துட்டேன், அந்த வழக்கத்தையே மாற்றினேன். என்ன சார் 20 கம்பெனிக்கும் போகணும் சார், நான் சொல்கிற நாள் போடுங்க. குறிஞ்சி ஆண்டவர் கோயில், நான் ஒரு கோயில் சொன்னேன், அதில் போய் கொடைக்கானலில் போட்டார். 22 கம்பெனிக்கு போட்டார் சார், 1000 கோடி ரீச் பண்ணிட்டார் சார் அப்படின்னாரு. எப்போ? இப்போ 4 வருஷம் கழிச்சு ஜோதிலிங்கம் எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ போராடி ஒவ்வொரு ஜோதிலிங்கம் தொட கர்மா பழகி விலகி மேலே வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன, இப்போ 4 மாதம் பரபர துருன்னு என்ன ஏதோ ஒரு அசம்பிள் பண்ணிட்டு போனேன். இப்போ உங்கள் உறுப்புகள்லாம் தெரியும், ராக்கெட் வேகத்தில் போகிறேன்னு சொல்லிட்டு வியட்நாம் போனார். 15 பேரோட போய் கிட்டத்தட்ட எல்லா கம்பெனிகளும் அன்றைக்கி நீங்கள் அகஸ்திய பாரதி அட்டன் பண்ணிட்டு இருக்கும்போது சொன்னார். நைட்டு ஒரு 20 நிமிஷம் பேசினார் வியட்நாம், அது சாங்காய் ஏர்போர்ட்லேருந்து. என்ன சொல்கிறாரு, இது அன்னியில் 1500 கோடி ரூபாய் எனக்கு தனி ப்ராஃபிட் வரும் சார், இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் பண்ணிட்டு வந்துட்டார். இப்போ 1000 கோடி எங்கே இன்றைய லெவலில் ஒரு மனிதனுக்கு மட்டும் ஒர்க் பண்ணி 2500 கோடியை உருவாக்கி கொடுத்துருங்க. எந்த குரு சார் உருவாக்கி கொடுத்துருப்பான்? எந்த குரு போய் உங்களை சுரண்டதுக்கு உங்களோட டொனேஷன் பார்க்க சும்மா கிளாசிக்கலாக பண்ணிடணும். ஒருத்தனுக்கு மட்டும் 24 மணி நேரம் பண்ணி வேலை செஞ்சு 14 பேரை இப்போ கையில் எடுத்துருங்க. நடக்குமா நடக்காதங்கிறதுக்கு ஒரு கிரீஷ் கோயில் உதாரணம். இப்போ அடுத்து டெல்லி பாபு, அடுத்து இந்த இப்போ நடக்கிற மக்கள்கள் எல்லாரும் உதாரணம். எதுக்கு இதை சொல்ல வரேன்னா சார், வாலி வந்து 1000 கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணா சார். வாலி வந்து இவ்வளோ பெரிய உயரத்துக்கு வருவதற்கு நீங்கள் நம்ப மாட்டீங்க, விழுப்புரத்துலேருந்து கும்பகோணம் வரலும் அவன் தொடாத கோயிலே கிடையாது. ராமர் அவ்வளோ பெரிய சிவபக்தன், ராமேஸ்வரர் கோயிலேருந்து அவ்வளோ அவன் போன இடம்லாம் அவ்வளோ இடங்கள் இருக்குது. ராமாயணத்தை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவர்களுக்கு முன்னோர்கள் செஞ்சு வச்சிருக்க விஷயங்கள் அவ்வளவு. இப்போ மாடர்ன் விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து 9 மையம் அது நவகிரகதயம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த நவகிரகதயத்தை மாடர்னாக வச்சுட்டு போயிட்டாரு. தான் திரும்பி பேசி விஞ்ஞானத்தை தொட்டுருக்காரு. பின்ன ஆணியலும் ஜோதிடம்னு பேசியிருக்காரு, ஓஷோவும் பேசியிருக்காரு அஸ்ட்ரானமி பற்றி. ஆனால் நீங்கள் கோளாறு எதையும் படிச்சிங்கனாலே போதுமே, அவ்வளோ அற்புதமாக வந்துருமே. அதை தான் இப்போ அட்வான்ஸ் லெவலில் கொண்டு வந்து அவ்வளோ அற்புதமாக கொண்டு வந்துடும். சோழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அவங்களோட வம்சம் 27 தலைமுறை. அதனால தான் இவ்வளோ காலம் வந்துச்சு. அடுத்தவளை தான் பண்ண விட்டுட்டான். 1500 கோயில்கள், அவ்வளோ அற்புதமான கோயில்கள் கட்டியிருக்கின்றார்கள். சோழர்களும் பாண்டியர்களும் சேரர்களும் அதை பயன்படுத்தி இருக்கின்றார்கள். அதெல்லாம் தஞ்சை மாவட்டத்தில் அதெல்லாம் எங்கே இருக்குது? தஞ்சாவூர் லைப்ரரியில் மராட்டிய மன்னனுடைய பரிகாரத்தலம் அப்படின்னு இருக்குது. தந்திராவும் எனக்கு அங்கே தான் கிடச்சிச்சு. இதெல்லாம் தஞ்சாவூரில் பிறந்ததுனால படுத்த பாக்கியம். அதை இப்போ சொல்லி நம்ம 4 வருஷம் ஜோதிர்லிங்கம் சுற்றுறதையும் சரி சார். இப்போ விநாயகபுரம் முருகபுரம் உலகமே சுற்றிட்டு வந்து அடைஞ்ச விக்னேஷ் கோயில் பயணத்தை இப்போ டெல்லி பாபு சார், அகஸ்திய பாரதி சார், சிவசுப்ரமணிய சார் எல்லாருக்கும் இந்த தஞ்சை மாவட்டத்தில் இருக்க ஒரு 12 கோயிலை போயிட்டு வாங்க. உலகத்தில் இருக்க கர்மாவே சார். கர்மா என்பது கோயில், பரிகாரம், தானங்கள், தர்மங்கள், நதியில் குளிப்பது. 12 நதிகளையும் கங்கை, யமுனை, சரஸ்வதி எல்லா நதியிலும் குளிக்க வச்சேன். ஒரு மனிதனுக்கு ஜாதகம் வலுவாருக்கெல்லாம் ஜெயிச்சவன் கிடையாது. புண்ணியங்கள் யாருக்கு நன்றாக இருக்கின்றதோ அவன் தான் வெற்றி பெற்றுக்கிட்டு இருக்கான். நண்பர்களே, இப்போ ஜோசப் விஜய் இருக்கின்றார். கிறிஸ்துவ மதத்தை விட்டு வேறங்க அவ்வளோ டெடிக்கேஷனான வெறியர். அவர் ஒரு பண்டிட்ட பண்ணான் போய் திருச்செந்தூர் வேலை பிடிக்கிறான். அவன் போய் சீரடி சேவை தொடுறான். அவன் போய் மூகாம்பியை தொடுறான். இப்படி இருக்கும்போது இன்னமும் நான் ஆதித்தன் மகிழ்ச்சியை ஃபாலோ பண்ணுறேன், இன்னமும் நான் ஓஷோவை ஃபாலோ பண்ணுறேன், இன்னமும் நான் அதை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன இது மாசந்திராலேருந்து எலைட்டு வாங்கினா அதுலேயே பாதி ஃபீஸை கட்டிட்டு சார் நான் வீடு கட்டிட்டு இருக்கேன், நல்ல ஃபீஸ் கட்ட முடியும்னு அழுதுகிட்டு இருக்கீங்க. அப்போ வளம் எங்கே போச்சு? உங்களோட நலம் எங்கே போச்சு? உங்களோட விருச்சம் எங்கே போச்சு? நீங்கள் எந்த குருவை நம்புகின்றீர்களோ அந்த குருவை கோடீஸ்வரனாகட்டும், கடாச்சம் இருக்கணும், ஐஸ்வர்ய கடாச்சத்தின் அற்புதத்தை உருவாக்கணும். அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா ஓஷோ வந்து பார்த்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட வந்து பணம் அப்படி ரிச்னஸ் அப்படியே கொண்டு வந்து
வந்து தந்த்ராவை மட்டும் இருக்கிறது 5000 பேர் வைத்திருந்தார். இன்னைக்கு அமெரிக்க கவர்மெண்ட்ல 5% பொருளாதாரத்தை நீ இப்போ ஸ்டீவ் ஜாப்ஸ்ல ஆரம்பிச்சு எல்லாமே ஓஷோட ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் அவன் அந்த கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா? இதுக்கு இப்போ பிச்சை எடுக்கிறது, இதுக்கு பிச்சை கட்டுறது, என்ட்ரன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் பிச்சாம் பசிலியாவே செஞ்சுட்டு இருக்காங்க. சரி, வேதாத்திரி மரிசி பயன்படுத்தி போகலாம், அவங்களும் அப்படி தான் இருக்காங்க. செக்கி வாசம் சுத்தம் அண்ணா அண்ணின்னு போட்டு கொண்டு போய் வாழ்க்கை. இப்போ ஸ்ரீரங்க ஓரளவுக்கு மிடில் கிளாஸ் நல்லா இருக்காங்க. நண்பர்களே, உலகத்தில் சொல்லுகின்றேன், 1000 ஆண்டுகளில் இன்னும் 10-20 ஆண்டு தந்த்ராவில் வேர்ல்டு ஃபேமஸ் ஆகி போய் என்னுடைய சீடர்கள் 100 பேர் உலகம் ஃபுல்லாக பறந்திருப்பார்கள். சுவிட்சர்லாந்தில் அமைச்சிருக்கு. நீங்கள் எல்லாம் கோடீஸ்வரர்களாக, நீங்கள் எல்லாம் மகா கோடீஸ்வரர்களாக. இன்றைக்கு நான் சொன்ன வாக்கு 10 வருஷத்துக்கு முன்னே நடந்துச்சு. இன்னும் 10 வருஷத்துல சொல்கிறேன். உங்கள்கிட்ட நான் எளிமையாக பேசினாலும் 10 வருஷத்துக்கு அப்புறம் சுவிட்சர்லாந்தில் வந்து நீங்கள் சந்திப்பீங்க, என்னை சந்திப்பீங்க எல்லாரும். சார் மாஸ்டர், நான் இப்போ தான் வந்து சுவிட்சர்லாந்தில் வந்து காஃபி சாப்பிட்டு நைட்டு வந்து நான் பெல்போன் போகணும். இன்றைக்கி வந்து இங்கே 100 கோடி வருது சார், ஃபோன் பண்ணி சார் இப்போ தான் உங்கள் பிஏ ஃபோன் பண்ணணும் சார், ஒரு 10 கோடி வருது சார், ஹெச்டிஎஃப்சியில் போடுறதா, ஹெச்டிஎஃப்சியில் சார் ஒரு 5 கோடி வருது, கரூர் வைசியா பேங்கில் போடுங்க சார், ஒரு 3 கோடி வருது, அது ஃபெடரல் பேங்கில் போங்க, ஒரு 4 கோடி வருது, ஐசிஐசி பேங்க் போடுங்கிற லெவலுக்கு நீங்கள் வளரணும். இப்போ நிலமை எப்படி இருக்குது? நான் ஐசிஐசி பேங்க் இந்த கிரெடிட் கார்டு பண்ண எப்போ கட்ட போகிறீங்க? நான் வந்து இந்த பேங்க்லேருந்து பேசுகிறேன், ஃபெடரல் பேங்க் ஐடிபி பேங்க்லேருந்து பேசுகிறேன். இந்த லோன் பேலன்ஸ் எப்படி இருக்குது? நான் வந்து இதுலேருந்து பேசுகிறேன். படங்காரனா துரத்துறான். அப்புறம் எதுக்கும் உன் குரு, அப்புறம் எதுக்கும் உன் கடவுள், அப்புறம் எதுக்கும் மகான்? வாழ்ந்த வாழ்க்கையை வேஸ்ட் ஆச்சு. 20 வருஷமா யாரை பிடிச்சி தொங்கிட்டு இருக்க? 1 வருஷம் என்ன பிடிச்சி தொங்கு, உன்னை கோடீஸ்வரன் ஆக்குங்கிறாங்க. கரெக்டா இல்லையா சிவசுப்ரமணியம் சார்? உண்மையா இல்லையா? தந்திரா கத்துட்டு இருந்தோமா, தந்திரா சொல்லி கொடுத்து விரட்டி விடுங்க சார் அப்படின்னு சொல்லாம உங்க வாழ்க்கையை மாத்தணும் அப்படின்னா, சார் 1 வருஷம் என்ன பிடிச்சி தொங்கு, உன்னை மாத்தலைன்னா என்ன கேளு, யாரு இவ்வளவு கேரண்டி தருவா? நீ 25 வருஷமா ஒரு கடவுளை பிடிச்சி தொங்கிட்டு, 25 வருஷமா ஒரு குருவை பத்தி இருந்திருக்க, 25 வருஷமா ஒரு மந்திரத்தை சொல்லி என்ன மாற்றம் அடைந்தாய்? கண்ணாடிக்கு முன்னாடி உன்னை கேள், நீ யார், என்ன மாற்றம் அடைந்தாய் என்று கேள். இந்த அமிர்த குருகிட்ட இந்த 30 நாள் இந்த வஜ்ரதேவ பயிற்சியில் வந்து ஒரு சிவசுப்ரமணியனை குரோனாக்க போகிறேன், ஒரு அகஸ்திய பாரதியை குரோனாக்க போகிறேன், ஒரு காமராஜை குரோனாக்கிட்டேன், ஒரு 15 விக்னேஷ் கோயிலை உருவாக்க போகிறேன். ஒரு 5 வருஷம் ஒரு கோடீஸ்வரன் 2500 கோடி ரீச் பண்ண வச்சுருக்கேன் அப்படின்னா ஏன் அவங்கள மட்ட முடியாது? 4 கோளும் 12 ஜோதிலிங்கத்தை சுற்றி என்ன ஒரு பயனடைஞ்சவும் அதை சோழர் கால எழுதி வச்சுருக்கான் சார் எல்லாம். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எல்லா பேரும் தான் எழுதுவான். ஒரு 4 ஓலைச்சுவடிங்கிறதே அதான். இப்போ திரு வைத்தீஸ்வரன் ஓலைச்சுவடியில் எழுதுறது தான். ஒரு 12 கோயில் எழுதுவாங்க, அதில் நல்ல 4 கோயில் அப்படியே கிளிக் ஆகிவிடும். நான் 12 அமிர்தமாக கொடுக்குறேன். 12 ஜோதிர்லிங்கத்தை சுற்றினா 20 லட்ச ரூபா என்ன செலவு பண்ணுவோம்? 25,000 அந்த கோயிலை போயிட்டு வாங்க சார், அங்கே இருக்கிற பரிகாரத்தை செஞ்சுட்டு சார்னு சொல்கிறேன். இதை விட ஒரு அற்புதம் வேறு என்ன இருக்குது? ஒரு பிரம்மகத்தி தோஷத்தை உங்கள் பீடியை தைக்கிறதுக்கு ஒரு மகாலிங்க சாமி என்னைக்கு போகணும், எந்த நாளில் போகணும், எந்த நட்சத்திரத்தில் போகணும் சார்? உங்கள் கண் கூட சொல்லுங்கள் சார், உங்கள் கண் கூட சொல்லுங்கள் சிவசுப்ரமணியம் சார். இந்த வஜ்ரதேக பயிற்சி என்ன நேரத்தில் ஆரம்பித்தேன், என்ன மாதிரி சூழ்நிலை ஆரம்பித்தேன், அந்த 29 என்ன நேரத்தில் இன்னைக்கு எப்படி ஒரு ஐஸ்வர்யம், எப்படி 1000 குழுல மல்லு கட்டி கத்தி 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 அடையாத இந்த டைட்டானியம் குருவில் கத்தி 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 அடையாத பலன்னு ஒரு வாய்ஸ் மெசேஜில் எவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கேன். மூஞ்சை பார்த்து இந்த டைட்டானியம் குருத்தில் பிச்சுக்குன்னு 5, 10, 20 மட்டும் உங்களை தொங்கி உங்கள்கிட்ட ஃபீஸை வாங்கி இதில் வச்சு நான் கத்திக்கிட்டு இருக்க கத்தை இன்னைக்கு வந்து கொரோனாக்கு ஃபீஸ் என்ன 15 பேர் வந்துருக்கீங்க. கிட்டத்தட்ட நான் பெருமைக்கு சொல்லக்கூடாது. அப்போ இத்தனை வருஷமா நான் உருவாக்கின விஷயத்தை அதை நான் அமிர்தகாரம் நல்ல காரியம் தான் பண்ண போகிறேன். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று முடிஞ்சிருக்கு, அதை கட்டி நீங்கள் எல்லாம் கோயில் நவகிரக கோயிலுக்கு வந்தாலும் தந்திராவுக்காக அதை முடிக்கணும் அப்படிங்கிறத நல்ல காரியம் தான் பயன்படும். மாஸ்டரோட சம்பிரதாயம் நினைக்காதீங்க, அதுக்கு நான் அவ்வளோ உழைச்சிருக்கேன். 24 மணி நேரம் இந்த 30 நாள், இந்த 30 நாளைக்கு முன்னாடி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன். இந்த 30 நாள் எப்படி ஒரு வஜ்ரதேக பேச்சு சார் நல்லா இருக்கு, நாள் நல்லா இருக்கு. நான் இந்த 5 ராசியில் தான் நானும் இருக்கேன். இந்த 11 அர்ஜுனனுக்கு தான் குரு இருக்கு. சார் நல்லா இருக்கு வாங்கன்னு தலையில நான் அப்படியே தான் இருப்பேன். நான் எரும மாட்டில் மழை பெஞ்ச மாதிரியே தான் இருப்பேன். நான் அப்படியே வந்து கேட்பேன், ஒட்டு கேட்பேன். இன்னமும் நான் எனக்கு 10ஆம் பைசில் இந்த 5 லட்சம் 10,000 ஃபீஸ் கட்டுறதுக்கு முடியல. இன்னும் எத்தனை காலம் தான் புலம்பிட்டு இருக்க போறீங்க? அதே நண்பர்களே, ஒரு மிகச்சிறந்த உதாரணம் அமிர்த குரு. வாழ்க்கைக்கு வழிகாடி வஜ்ரதேகங்கிற ஒரு பயிற்சிக்கு வாங்கன்னு தலைகளில் தண்ணி குடித்தேன். எத்தனை பேர் கேட்டு உள்ள வந்தீங்கன்னு தெரியல. வந்துட்டு ஒரு 20-30 பேர் ஆக்டிவாக இருக்கீங்க, வந்துட்டு எவ்வளோ பேர் தூங்கிட்டீங்கன்னு தெரியல. அதே நண்பர்களே, குரு உச்சத்தில் இருக்கும்போது இந்த இன்னமும் 20,000 10,000த்துக்கு கஷ்டப்பட்டுட்டு இன்னும் வாழ்க்கையை ஓட்டிங்கன்னா அதுக்கு நான் தேவையில்லை. தந்திரான வந்தீங்க, தந்திரா பேசிட்டு விட்டுடலாம். ஆனால் நண்பர்கள், நீங்கள் எல்லோரும் ஜெயிக்க வேண்டும், நீங்கள் எல்லோரும் வெற்றி பெற வேண்டும், நீங்கள் எல்லோரும் பேரின்பத்தை வேணும். இங்கே ஒரு 10 கோடி பணம் இருக்கணும், இங்கே 52 ஸ்டேஜ் ராஜாவா சக்கரவர்த்தியா ராஜராஜ சோழனா ராஜேந்திர சோழனா பெரும் வெளித்தலைவனாக நீங்கள் வாழ வேண்டும் என்பதை என்னுடைய ஆசையாக சொல்லிக்கொண்டு, இன்னும் மிச்சம் யாரும் வஜ்ரதேக பயிற்சிக்கு வராமல் இருந்தீங்கன்னா உடனடியாக வாங்க. உங்களை மாற்றக்கூடிய அற்புதத்தை, மாற்றக்கூடிய பேரின்பத்தை, மாற்றக்கூடிய பேரானந்தத்தை உங்களுக்கு வந்து அந்த ஜாதகத்தில் இருக்கிற பவர்ஸ், அந்த பார்வைகள், என்னோட ஜாதக பலனை வித்தியாசமான பார்வையில் உங்களை மோட்டிவேட் பண்ணி அடித்து அளக்கு தூக்கிட்டு விடுவார். இவ்வளோ தைரியமாக சொல்கிறேன். எனக்கு 1000 கோடின்னு சொன்னேனே, இன்னைக்கு வந்து நடக்கலைன்னா என்கிட்ட வந்து கேட்டுருந்தா என்ன இருக்கும்?
அதுக்கு அவருக்கு அவ்வளோ அக்கரமான கிரகங்களை வச்சு அவ்வளோ பண்ணு. உங்களுக்கு அக்கரம் பண்ணிக்கிட்டு இருக்க, உங்களுக்கு ராஜ்யம் பண்ணு சான்ஸே இல்லை சார். ஒரு 20-25 நாளாக பார்க்குற ஜாதகம் அவ்வளோ 1-2 தான் சோட பாக்கி எல்லாம் அப்படியே கண்ணில் எடுத்து அவ்வளோ அருமையான நல்ல நேரம் இருக்கா என்கிட்ட ஜாதகம் பார்க்குறேன். நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன் ஒரு பீடை கூட வர மாட்டேங்குது, ஏன் ஒரு ஏழரை சனி கூட ஒரு ஒரு வீணா பண்ணது கூட வரல அப்படின்னு பார்த்தா, நல்லவன் நல்ல அமைப்பு உள்ளவன் என்கிட்ட வர்றான். அதனால நல்லது சொல்கிறேன். செம 80% நான் ஜாதகம் பார்த்து சக்ஸஸ் 80% கரெக்டாக சொல்லியிருக்கேன். 80-90% அவங்களுக்கு வந்து அடுத்த கட்ட வளர்ச்சி சொல்லிட்டேன். நண்பர்களே, இப்பயும் இந்த உச்சத்தில் இருக்கக்கூடிய இந்த நல்ல நேரத்திலையும் நீங்கள் உருப்பிடாமல் அடுத்த வருஷம் இன்னமும் வந்து நான் இதே கிரெடிட் கார்டு கடன், இதே கடன் பிரச்சனை, இதே 5000-10,000 அலைஞ்சிட்டு இருக்கேன், இதே நக்கிட்டு இருக்கேன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நான் தேவையே கிடையாது. நண்பர்களே, உலகத்திலே உங்களை ஆன்மீகத்தில் மட்டுமல்ல பொருளாதாரத்தில் நான் நல்லுடன் அருளுள்ளார்க்க உலகம் இல்லை பொருள் அருளும் பொருளும் சேர்ந்து அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் முப்பாலம் உணர்ந்து நீங்கள் ஞானத்தை அடைய வேண்டும், பேரின்பத்தை அடைய வேண்டும், சிம்மாசனம் விட்டு தங்க சிம்மாசனம் விட்டு ஞானமாக உட்கார வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. நண்பர்களே, ஆகவே என்னுடைய கரங்களை பற்றி கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை, என்று சுண்டுவரலை பற்றி வாருங்கள் ஞானம் அடையலாம் சொல்கிறேன். என்னுடைய கட்டவரலை பிடிச்சிட்டு வாங்க, நீங்கள் உங்களை கோடீஸ்வரன் ஆக்குறேன் என்பதை சொல்லிக்கொண்டு நண்பர்களே, உங்களெல்லாம் ராக்கெட் வேகத்தில் ஜெட் வேகத்தில் நான் திருப்பி சொல்கிறேன். இங்கேருந்து மேலே கிளப்புறதுக்கு தான் 1000 கோடி தேவை ராக்கெட்டை. அதுலேருந்து கொஞ்சம் மேலே கிளப்புறதுக்கு வந்து உங்களுக்கு புலியர் சயின்ஸ் தரணும் 300 கோடி தான் தேவை. அப்படி மேலே போகிறதுக்கு 100 கோடி தான் தேவை. ராக்கெட்டை கூட ஆர்பிட்டில் விட்டு சுற்றிட்டு பார்த்தீங்கன்னா 100 ராக்கெட் சுற்றிட்டு இருக்கலாம், 100 விண்கலங்கள் சுற்றிட்டு இருக்கலாம், ₹1 செலவு கிடையாது. அந்த இசை ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு எம்ஜிஆர் உச்சத்துக்கு போனால் இறக்கவே முடியலை, பிரபஞ்சம் கேட்ச் பண்ணிக்கும். ஒரு விஜய் உச்சத்துக்கு போயிட்டான், கேட்ச் பண்ணிவிடும் பிரபஞ்சம். ஒரு மோடி 20 வருஷத்துக்கு முன்னாடி உச்சத்துக்கு போயிட்டாரு, அந்த பிரபஞ்சமே பார்த்து உங்களை தூக்கிட்டு போயிடும். அது மாதிரி ஒரு சிவசுப்ரமணியன், ஒரு அகஸ்திய பாரதி, ஒரு காமராஜன், ஒரு பொன்னுரங்கத்தின் அந்த ஆர்பிட்டை சுத்த வைக்கிறேன். இன்னும் 20 வருஷத்துக்கு நீங்கள் இறங்க முடியாது. இப்போ இல்லைன்னா எப்பயுமே இல்லை, இப்போ இல்லைன்னா எப்பயுமே இல்லை. கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள், வாழுங்கள், வாழ்த்துக்கள், வாழ்வுடன் வாழிய நலம் இந்திரன் சந்திரன் இருக்கும் வரை உங்கள் வம்சாவளிகள் பெற்று பல்லாண்டு காலம் 1000 காலம் தந்திராவிலும் ஞானத்திலும் பெற்று வாழ வாழ்த்துன்னு இப்பயும் அண்டையில காவிரி முழுகாத மூதேவிங்கிற மாதிரி பீடையாக இருந்து அடுத்த வருஷமும் இதே கடன் பிரச்சனை, இதே பணப்பிரச்சனை வாழ்ந்து விடாதீர்கள். நான் நெகட்டிவாக சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறேன். இப்போ எல்லாருக்கும் என்ன, சுப்பிரமணிய சார்லாம் எல்லாம் வச்சுக்கிட்டே வந்தார், அகஸ்திய பாரதி எல்லாம் வச்சுக்கிட்டே வந்தார், ரிஸ்க் எடுத்துருக்காங்க. அந்த ரிஸ்க்கை நான் எடுக்கிறதுக்கு தைரியமாக கேரண்டி கொடுங்க. ஏன், நாளும் கோளும் நன்றாக இருக்கின்ற சொன்ன விஷயத்தை செய்யுங்கள். சோழர்கால ராஜ பரம்பரையான அந்த பரிகாரத்தை செய்யுங்கள். முதல்ல ஜாதகத்தை பாருங்கள், உங்கள்கிட்ட அமைப்பு இருக்கான்னு பாருங்கள், கரெக்டாக பாருங்கள். நான் வந்து மூடநம்பிக்கை விதைக்கல, மூடநம்பிக்கைன்னு சொல்லி விதைச்சு தான் 20 வருஷம் வீணாக போச்சு. இப்போ மிளித்து கொள்ளவில்லை, இப்போ பேசவில்லை என்றால், இப்போ பிரளயம் நடக்கவில்லை, நான் வெளி உதாரணம் எதையுமே சொல்லலை, அமிர்தகுரோட உதாரணத்தை மட்டுமே சொல்கிறேன். இந்த 60 வருஷத்தில் 10 வருஷத்தில் தலைகிலன் தண்ணி குடிச்சு குட்டியானம் போட்டு அடையாத வளர்ச்சியை இந்த ஒரு மாதத்தில் அடைஞ்சிருக்குன்னா அது காரணம் நாளும் கோளும் சூழ்நிலைகளும் அந்த சாம வேத தண்டத்தை பயன்படுத்தி அது மாதிரி ஒவ்வொருத்தரையும் ஜெயிக்க வைக்கிறேன் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுக்கு விடைபெறுகின்ற என்பதில் யாரும் குரு ரகசியத்தை குருவோட லாபத்தில் சொல்ல மாட்டாங்க. இது வந்து எல்லாம் கொடையாக தான் நான் பண்ணுற தான தர்மங்கள், அதுக்கு எல்லாம் போய் நல்ல காரியங்கள் தான் பயன்படுத்த போகிறோம். இதுக்கப்புறம் தான் நான் வெளியில் வந்து ஃபாரினில் போய் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன். அப்போ தான் 1000 கோடி ரீச் ஆகணும். இப்போ எனக்கு 1000 கோடி இலக்கு கிடையாது. இது வந்து இந்த அமிர்தாவோட கன்ஸ்ட்ரக்ஷன் முடிக்காமல் இருக்குது, அதை வச்சு முடிப்போங்கிறதுக்காக இந்த நற்காரியத்தை பயன்படுத்துகிறேன். தொடர்ந்து அன்னதானங்கள் ஐயா செய்கிற மாதிரி தொடர்ந்து புண்ணிய காரியங்கள் 25 வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்கேன். அது தொடர்ந்து நடப்பதற்கு கம்ஃபர்டபுளாக இந்த உங்களுடைய அமிர்தகாரா இயங்குவதற்கு இதெல்லாம் உதவி இருக்குது. அதுக்கு நான் போடுற உழைப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு போகிற உழைப்பு காலைல 3:30 மணிலேருந்து நைட்டு 12:30 மணி வரை 4 மணி நேரம் தான் தூங்குறேன். அவ்வளோ உழைப்பை ருசித்து செஞ்சிட்ருக்கேன். இதுக்கு இடையில பர்சனல் வேலை 42 வருஷமாக குடும்பத்துக்கு எதுவுமே செய்யலை, அம்மா அப்பாவும் இல்லை. சில குடும்பத்துக்கான காரியங்களையும் செய்து கொண்டு இருக்கின்றேன். அதுக்காக கொஞ்சம் டைம் எடுக்குது. இது அன்னையில் நிறையா ஃபங்க்ஷன் அப்படி இப்படின்னு போக வேண்டியது இருக்குது. எல்லாம் முடிச்சு குரூப்பில் இவ்வளோ நாள் இருக்கேன். அதே நண்பர்களே, துளியும் மிஸ் பண்ணிடாமல் நான் சொல்கிற விஷயத்தை எள்ளின் முனை இல்லாமல் முன்னாடி கேட்கல பின்னாடியும் கேட்க வேண்டாம், இப்போ ஒரு வருஷத்துக்கு கேளுங்க நீ ராஜா என்பதை சொல்லிக்கொண்டு, யாரெல்லாம் வஜ்ரதேக பயிற்சிக்கு வரல வாங்க, யாரெல்லாம் 29 தீட்சை எடுக்க வாங்க, மாதி மாதம் எல்லாத்தையும் கடந்து நீங்கள் வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெற வேண்டும். ஓஷோ ஸ்ரீகிருதி துணை இருப்பார் என்பதை சொல்லிக்கொண்டு வந்து விடைபெறுகின்றேன். வாழ்த்துக்கள், வாழ்வுடன் வாழிய நலம். அடுத்த சனிக்கிழமை சந்திப்பு மகிழ்ச்சி நண்பர்கள்.